Hi students, acid base theories பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 2 தியரி படிச்சிருக்கோம். Arrhenius theory, Lowry-Bronsted theory. தேர்டு வந்து லூயிஸ் கான்செப்ட். 1923ல் வந்து கில்பர்ட் என் லூயிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆசிட் பேஸ்க்கான ஜென்ரல் டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாரு. He considered the electron pair to define a species. Consider the electron pair to define a species as an acid or a base. எலக்ட்ரான் பேர்ஸை வச்சு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடா பேஸா அப்படிங்கிறத வந்து இவர் டிஃபைன் பண்ணார். அக்கார்டிங் டு ஹிம் an acid is a species that accepts an electron pair while base is a species that donates an electron pair. Acids are electron pair acceptors and bases are electron pair donors. இதுதான் வந்து லூயிஸ் கான்செப்ட். ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். அதர் குரூப்ஸ்லேருந்து அதர் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அது ஆசிட். அதே மாதிரி எலக்ட்ரான் பேரை வந்து டொனேட் பண்ணால் அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லூயிஸ் ஆசிட் இஸ் அ பாசிட்டிவ் அயான். ஒரு லூயிஸ் ஆசிடுங்கிறது பாசிட்டிவ் அயானாக இருக்கலாம். ஆர் an எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல், அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலாக இருக்கலாம். அண்ட் லூயிஸ் பேஸ் இஸ் அ ஆனயான். லூயிஸ் பேஸுங்கிறது ஆனயானாக இருக்கலாம். இது பாசிட்டிவ் அயான் ஒரு கேட்டயான் லூயிஸ் ஆசிட். அப்போ லூயிஸ் பேஸுங்கிறது ஆப்போசிட் ஜஸ்ட் என்னது ஆனயானாக இருக்கலாம். இல்லைனா நியூட்ரல் மாலிகுல் வித் அட்லீஸ்ட் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது வந்து நெகட்டிவாக இருக்கணுங்கிற மட்டும் இல்லை, நியூட்ரலாகவும் இருக்கலாம். பட் நியூட்ரலாக இருந்தாலும் எக்ஸஸாக லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும் அதில். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு, அம்மோனியா, இது ரெண்டுத்துக்கும் இடையிலான ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3. இது போரான் ட்ரைஃப்ளூரைடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல். ஓகே, அம்மோனியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அம்மோனியா மேலே இருக்கிற நைட்ரஜன் மேலே இருக்கும். ஸோ இது எலக்ட்ரானை வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி உடையது அம்மோனியா. ஸோ அம்மோனியா டொனேட்ஸ் அன் எலக்ட்ரான் பேர் டு போரான். போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கும், அம்மோனியாவிலேருந்து வர எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போது எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். போரான் ட்ரைஃப்ளூரைடில் உள்ள போரானுக்கும் அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜனுக்கும். ஸோ இதை வந்து ஒரு அடாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடாக்ட்னா என்னது, அடிஷன் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ண அம்மோனியா வந்து லூயிஸ் பேஸ், எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போரான் ட்ரைஃப்ளூரைடு என்னது, லூயிஸ் ஆசிட். அப்போ ஒரு லூயிஸ் ஆசிட் ஒரு லூயிஸ் பேஸ் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் பேரை எதை அக்செப்ட் பண்ணுதோ அதுதானே லூயிஸ் பேஸ். அப்போது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகிறது வந்து லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸுடைய காம்பினேஷனில் தான் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் என்னன்னு சொல்கிறோம், கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதனால், பாண்டிங்க்கு தேவையான 2 எலக்ட்ரான்ஸும் வந்து அம்மோனியாங்கிற சிங்கிள் மாலிகுல் தான் டொனேட் பண்ணியிருக்கு. அதனால் hence boron has a vacant 2p orbital to accept lone pair of electrons donated by ammonia to form a new coordinate covalent bond. போரானில் இருக்கக்கூடிய வேக்கன்ட் 2p ஆர்பிட்டால் வந்து அம்மோனியா கொடுக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு புது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். We have already learned that in coordination compounds, the ligands act as a Lewis base and the central metal atom or ion that accepts a pair of electrons from the ligand behaves as Lewis acid. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டரில் வந்து பார்ப்போம். என்ன பார்த்தோம், லிகாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து லூயிஸ் பேஸாக இருக்கும். லிகாண்டுங்கிறது என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லிகாண்ட்? லிகாண்ட் மீன்ஸ் எலக்ட்ரான் பேர் டோனர். எலக்ட்ரான் பேர் டோனருங்கிறது லூயிஸ் பேஸாக இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸில் அது வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அதனால் அது என்னன்னு சொல்கிறோம், லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்க்கலாம். என்னென்ன மாலிகுல்ஸ் எல்லாம் லூயிஸ் ஆசிடாகவும் லூயிஸ் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸான போரான் ட்ரைஃப்ளூரைடு, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, BeF2 பெரிலியம் டைஃப்ளூரைடு, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணும். லூயிஸ் பேஸாக இதெல்லாம் ஆக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் வித் 1 or more லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எந்தெந்த மாலிகுலில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதெல்லாம் லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணும். அம்மோனியா, வாட்டர், ஆல்கஹால், ஈத்தர்ஸ் அண்ட் அமீன்ஸ். இல்லை அம்மோனியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் மேலே எப்போவுமே 2 லோன் பேர் இருக்கும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா H2O வருதுன்னா ஆக்சிஜனுக்கு எங்கெல்லாம் 2 வேலன்சி வருதோ அங்கே எப்போவுமே 2 லோன் பேர்ஸ் வந்து ஆக்சிஜன் மேலே இருக்கும். இது ஆக்சுவலாக வித் லோன் பேரோட போட்டு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். NH3ன்னு எழுதும்போதே நீங்கள் வந்து இப்படி எழுதுங்க, NH3, இங்கே 2 டாட் அம்மோனியா மேலே, அதனுடைய லோன் பேர் காட்டுற மாதிரி. அதே மாதிரி வாட்டரில் எப்படி லோன் பேர் வரும்,
H2O பார்த்தீங்கன்னா 1 2 lone pairs are there in water. இதே மாதிரி எங்கெல்லாம் ஆக்சிஜனுக்கு 2 பாண்டிங் வருது அங்கெல்லாம் ஆல்கஹால்லே அதே மாதிரி ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் வரும். சேம் திங் ஈத்தர்லேயே அதே மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்தது ஆல் மெட்டல் அயான்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். மெட்டல் அயான்ஸ் அண்ட் மெட்டல் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட்ஸ் Fe2 + Fe3 + Cr3 + Cu2 + எக்ஸெட்ரா. ஆல் ஆனயான்ஸ் எல்லா ஆனயான்ஸும் லூயிஸ் பேசஸ் F-, Cl-, Cn-, Scn-, SO4 - எக்ஸெட்ரா. மாலிகுல்ஸ் தட் கண்டெயின் ஏ போலார் டபுள் பாண்ட். போலார் டபுள் பாண்ட் உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட். மாலிகுல்ஸ் கண்டெயின் கார்பன் மல்டிபிள் பாண்ட் உள்ளதெல்லாம் லூயிஸ் பேசஸ். வாட் இஸ் போலார் டபுள் பாண்ட்? சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில சல்ஃபர் டை ஆக்சைடு. திஸ் கைண்ட் ஆஃப் பாண்ட் இஸ் நோன் ஆஸ் போலார் டபுள் பாண்ட். ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அது மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் மேலே பார்ஷியல் இது நெகட்டிவ், சல்ஃபர் மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி பொலாரிட்டி வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2, CH ட்ரிபிள் பாண்ட் CH3, இது கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ். இது இதில் வந்து பொலாரிட்டி இருக்காது. ஓகே, molecules in which the central atom can expand its octet due to the availability of empty d orbitals. எந்தெந்த மாலிகுலில் வந்து அதனுடைய ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்காக எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் வச்சுருக்கோம் அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டெட்ராஃப்ளூரைட், சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைட், ஃபெரிக் குளோரைட். எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே லூயிஸ் பேசஸ் CaO, MgO, Na2O எக்ஸெட்ரா. கார்போனியம் அயான் வந்து லூயிஸ் ஆசிட், கார்பானயான் வந்து லூயிஸ் பேஸ். கார்போனியம் அயான்னா என்னது? பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகே, கார்பன் மேலே பாசிட்டிவ் அயான் உள்ள கேட்டயான்ஸ். இங்கே கார்பானயான்கிறது என்னது? கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஆனயான்ஸ். எக்ஸாம்பிள், ஐடென்டிஃபை த லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க Cr3 + 6H2O. இதில் பார்த்தீங்கன்னா 6 moles ஆஃப் வாட்டர் வந்து லூயிஸ் பேஸை ஆக்ட் பண்ணும், Cr3+ வந்து லூயிஸ் ஆசிடை ஆக்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே CrH2O6 3+ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 moles ஆஃப் வாட்டர் என்ன பண்ணும்? டொனேட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 6 moles ஆஃப் வாட்டர்லேயும் 6 ஆக்சிஜன்லேயும் என்ன இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த லோன் பேரை குரோமியம்க்கு டொனேட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் எ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். எப்படி ஃபார்ம் ஆகும்? குரோமியம் வந்து சென்ட்ரலாக இருக்கும். அப்போது இங்கேருந்து ஒரு வாட்டர், இங்கேருந்து அனதர் வாட்டர் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் H2O இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். 6 coordinate covalent bonds are formed with the oxygen in water molecule. அப்போது இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒன் ஆஃப் த லோன் பேர் வந்து குரோமியம்க்கு டொனேட் பண்ணப்படுது. ஸோ இது எலக்ட்ரான் பேராக ஆக்ட் ஆகுது. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய குரோமியம் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த குரோமியம் Cr3+ வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அண்ட் லூயிஸ் ஆசிட். அண்ட் வாட்டரை வந்து இங்கே லூயிஸ் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவாலுவேட் யோர்செல்ஃப் 3ல் வந்து லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி எவாலுவேட் யோர்செல்ஃப் 4 அதில் ஒரு கொஷின் இருக்குது. H3BO3 அக்செப்ட்ஸ் ஹைட்ராக்சைடு அயான் ஃப்ரம் வாட்டர். அதோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெடிக்ட் த நேச்சர் ஆஃப் H3BO3 யூஸிங் லூயிஸ் கான்செப்ட். ஓகே, இந்த 2 எவாலுவேட் யோர்செல்ஃப் கொஷின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.